குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தோஷம், திருமண தாமதம். ஏற்கனவே நமது சேனல்ல திருமணம் தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகளை தீர்க்கின்ற பரிகாரங்கள் என்ற தலைப்புல நம்ம 2 பதிவுகள் செய்திருக்கோம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு திருமண அமைப்பை தரக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் சென்ற பதிவில் நம்ம எளிய முறையில் பரிகாரங்கள் சொல்லியிருப்போம். அந்த பதிவை சென்று பாருங்கள். அந்த பரிகாரங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை திருமண தோஷங்கள் கட்டாயமாக தீரும், திருமண தாமதங்கள் நீங்கும், நல்ல திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும், திருமணத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அதே தான், திருமண தோஷத்தை சார்ந்த பதிவுகள். மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்துல திருமணத்தை அமைத்து தரக்கூடிய இடங்களில் இருந்தாலும், அவர்கள் பலவீனப்பட்டு இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்து மிகச்சிறந்த நல்ல பலனை அனுபவிங்கள். இப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான், செவ்வாய் பகவான் ஒரு லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் பலவீனப்பட்டிருந்தால் திருமணத்தை தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நிலையில நாம் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்றால், மாதம் ஒரு நாள் நவகிரகத்துக்கு சென்று, நவகிரக ஆலயத்துக்கு சென்று, நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு நாம் ஒரு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் செய்து துவரையில் கீழே இது பண்ணி மண்ணில் துவரை வச்சு அதற்கு மேலே 7 மண் அகல்விளக்கில் தீபம் ஏற்றணும் செவ்வாய் பகவானுக்கு. அந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நேரம் முருகப்பெருமானுக்கு சென்று சாம்பார் சாதம் நிவேதனம் செய்து நம்ம மக்களுக்கு தர வேண்டும். இந்த பரிகாரத்தை மாதம் ஒரு நாள் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பலம் ஆகிடுவாரு. உங்களுடைய திருமணத்தை நல்ல விதமா நடத்தி கொடுப்பாரு. திருமணம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து மன மகிழ்ச்சியான நல் வாழ்க்கையை அமைத்து தருவார். அதே அமைப்புல புதன் பகவான் ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக புதன் இருந்தாலோ, அந்த புதன் இருந்து பலவீனப்பட்டிருந்தாலோ திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், சந்தோஷம் இல்லாததாக இருக்கும், திருமணம் தாமதமாக இருக்கும், திருமணம் தோஷமாக இருக்கும். இது எல்லாம் நமக்கு பலன்களை கொடுக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, மாதம் ஒரு நாள் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு சென்று புதன் பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செய்து பச்சை பயிர் வச்சு அதன் மேல 7 மண் அகல்விளக்கு வைத்து அதில் தீபம் ஏற்றி புதன் பகவானை வழிபட வேண்டும். அதற்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று, பெருமாளுடைய ஆலயம் சென்று நீங்க புளி சாதம் பிரசாதமாக படைத்து அதை நிவேதனம் செய்ய வேண்டும். அந்த நிவேதனம் செய்து விட்டிருந்தால் புதன் பகவானால் ஏற்படுகின்ற உங்களுடைய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படும். திருமண வாழ்க்கை மிக சந்தோஷமாக கண்டிப்பாக அமையும். இதே அமைப்புல குரு பகவான் ஒரு லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக குரு பகவான் அவர் பலவீனப்பட்டிருந்தால் அப்ப நம்ம திருமண தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த திருமண தோஷத்தை தீர்க்கின்ற எளிமையான பரிகாரம், நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று சென்று ஒரு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செய்து கொண்ட கடலை கிடைத்து அதன் மேல் 7 மண் அகல்விளக்கு தீபம் ஏற்றணும். அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு நாம் என்ன பண்ணணும், அடுத்தது தட்சிணாமூர்த்திக்கு சென்று அவருக்கு ஒரு வெள்ளை வஸ்திரம் அனுபவிச்சு நீங்க என்ன செய்யணும், எலுமிச்சை சாதத்தை நிவேதனம் செய்யணும். எப்பயுமே பரிகாரங்களை நம்ம முறையா சரியான தேவதைகளை பிடித்து நம்ம சரியான பரிகாரங்களை செய்யணும். அந்த தேவதா பரிகாரம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். இப்பொழுது திருமணத்தை அமைத்து தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் என்றால், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் அவர் பலவீனப்பட்டிருந்தால் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு சென்று நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானுக்கு அபிஷேகம் செய்து அதற்கப்புறமேட்டு வெண் மொச்சை கீழ் பரப்பி அதற்கு மேல் 7 மண் அகல்விளக்குல தீபம் ஏற்றி சுக்கிர பகவானுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் உள்ள சிவ ஆலயத்தில் உள்ள அம்பாள், அந்த அம்பாளுக்கு சென்று நீங்க ஒரு வழிபாடு செய்து கல்கண்டு சாதம் படைத்து அந்த பக்தர்களுக்கு நிவேதனமாக தந்தால் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய திருமண தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுடைய மன வாழ்க்கை மிக நல்ல முறையில் இருக்கும். இப்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக சனி பகவான் வரார்.
அந்த சனி பகவான் வந்து தோஷம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இதே மாதிரி தான் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று சென்று அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து அதற்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எள் பரப்பி அதற்கு மேலே 7 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதற்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம், சிவ ஆலயத்தில் உள்ள சிவனுக்கு நீங்கள் புளிசாதம், அவருக்கும் புளிசாதம் படைத்து பக்தர்களுக்கு நிவேதனம் செய்து வந்தீர்கள் என்றால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தின் அளவு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக அமைச்சு கொடுக்கும். இப்ப 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவானால் திருமண தோஷம் ஏற்படுது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், மாதம் ஒரு நாள் நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் செய்து கருப்பு உளுந்து விரித்து அதன் மேல் 7 மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் என்ன செய்யணும், மறுபடியும் சிவ ஆலயத்திற்கு சென்று மூலவரான சிவபெருமானுக்கு நீங்க ஒரு தேங்காய் பழம் உடைத்து விடுத்து இந்த பழங்கள் வந்து மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்சது. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. அவரால் ஏற்படக்கூடிய தோஷம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்தில் உள்ள கேது பகவான், இப்போ இந்த ராகு கேது பகவானுக்கு ஒரு சின்ன இங்க ஒரு விளக்கம். உங்க ஜாதக அமைப்புப்படி ஜாதகர் அந்த ராகு பகவான் எந்த லக்னத்துக்கு யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த கிழமையில செல்ல வேண்டும். கேது பகவானுக்கும் உங்க லக்னத்துல அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் அந்த அதிபதியுடைய நாட்கள்ல சென்று நவகிரகத்தில் உள்ள கேது பகவானுக்கு நீங்க அபிஷேகம் செய்து கொள்ளை விரித்து அதன் மேல் 7 மண் விளக்குல தீபம் ஏற்றி நீங்க வந்து கேது பகவானுக்கு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்க. அதுக்கப்புறமேட்டு விநாயகர் ஆலயம் பக்கத்துல அங்கே எல்லா கோயிலும் சிவ விநாயகர் இருப்பார். அந்த விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் செய்து தேங்காய் சாதத்தை நீங்க பிரசாதமா படைத்து பக்தர்களுக்கு நிவேதனம் செய்யுங்க. உங்களுக்கு கேது பகவானால் ஏற்படக்கூடிய திருமணம் சார்ந்த தோஷத்தை அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும். இந்த பதிவின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையை ஃபெயிலியர் ஆகுது, திருமண வாழ்க்கையை பாதிக்குது. இது எப்போ நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பிறக்கும் போதே ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடலாம். இப்போ ஒரு சில காலகட்டங்கள் 12-13 வயசுக்கு மேலே இந்த சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து மாதம் ஒரு நாள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் திருமண காலம் வரும்போது அது தோஷம் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல விதத்தில் நல்ல ஒரு வரனோ வதுவோ அமைந்து நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிட்டா நமக்கு நிறைய பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி சூழல்கள் ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த மனித குலத்துக்கு நாம் நன்மை செய்யணும். அப்போ திருமண வாழ்க்கையை நாம் சரியாக அமைச்சு கொள்ளணும். அந்த சரியாக அமைச்சு கொள்வதற்கான மிக மிக எளிமையான பரிகாரம், ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களை யாருக்கு அந்த கிரகம் பாதிச்சிருந்தால் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டதோ அதற்குண்டான பரிகாரத்தை நீங்கள் மாதம் ஒரு நாள் செய்யுங்க. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. செய்ய 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 பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த திருமணம் சார்ந்திருக்கக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் வாழ்க்கைக்கு மிக அற்புதமான பலனை தரும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நான் உங்கள் குரு யோகநாத் குருஜி. நன்றி, வணக்கம்.